மத்தேயு 28 அதிகாரம் 6 வசனம். மத்தேயு 28 அதிகாரம் 6 வசனம். வாசிங்க. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். போய் பார்க்கறாங்க, பார்த்தா கல்லு புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது. கல்லு புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது. கல்லு புரட்டி தள்ளப்பட்ட உள்ள போய் பார்க்கறாங்க, உள்ள யாரையும் காணும். அவரை சுத்தி வச்ச அந்த சீலை தான் இருந்ததான். அவரை சுத்தி வச்சிருந்தாங்க பாருங்க, அந்த சீலை தான் இருந்திருக்கிறது. கல்லு புரட்டி தள்ளப்பட்டு இருந்தது. அப்பதான் தூதன் தோன்றான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எங்க காணுமே, யார் தூக்கிட்டு போயிட்டாங்களா சரீரத்தை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் பொழுதுதான் தூதன் தோன்றி சொல்றான், அவர் இங்கே இல்லை. இல்ல சொல்லுங்க, இயேசு கல்லறையில் இல்லை. இயேசு கல்லறையில் இல்லை. இயேசு கல்லறையில் இல்லை. இயேசு கல்லறையில் இல்லை. அவர் எனக்குள்ளே இருக்கிறார். கையை தட்டி ஆண்டவர். நமக்குள்ள இருக்கிறவர் அங்க போய் தேர்ந்த எப்படி இருப்பாரு? அவர் இந்த பூமிக்கு வந்தது மரித்து கல்லறைக்குள்ள போய் காலங்காலமா கல்லறைக்குள்ளேயே கலக்கணும்ட்டு வரல. அவர் எதுக்கு மரித்தார், எதுக்கு கல்லறை? அந்த மரணம் கல்லறைலாம் எதுக்கு அப்படின்னா, மரித்து கல்லறைக்குள்ள போய் கல்லறைக்குள்ளே இருப்பது கிடையாது, கல்லறைக்குள்ளே இருந்து வெளியே வந்து என் பிள்ளைங்களுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் கல்லறைக்குள்ளே போனார். சொல்லுங்க, எனக்குள்ளே வருவதற்காகத்தான் இயேசு கல்லறைக்குள்ளே போனார். எனக்குள்ளே வருவதற்காகத்தான் இயேசு கல்லறைக்குள்ளே போனார். கல்லறைக்குள்ளே போனவர் இன்றைக்கு கல்லறைக்குள்ளே இல்லை, அவர் எனக்குள்ளே உயிரோடு இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். தூதன் சொல்றான், இடத்தை வந்து பாருங்கள். அதனாலதான் இன்னைக்கு அந்த கல்லறைய ஒரு எக்ஸிபிஷனா மாத்திட்டாங்க போல. வந்து பாருங்கன்னு சொல்ல தூதன் சொல்றதுனால எல்லாம் போய் பாக்குறாங்க போல. என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? இந்த உலகத்திலேயே திறந்து வைக்கப்பட்ட ஒரே ஒரு கல்லறை, நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டுமே. அவர் கல்லறை மட்டுமே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ கல்லறைகள் இருக்கிறது, ஃபேமஸா பேசக்கூடிய எத்தனையோ கல்லறைகள் இருக்கிறது. ஆனா எந்த கல்லறையும் திறந்து வைக்கப்படவில்லை. யாருமே சொல்லல, வந்து பாருன்னு சொல்லல. இங்க இயேசுவின் கல்லறை நின்று தூதன் சொல்லுகிறான், வந்து பாருங்கள். இந்தியாவிலிருந்து வந்து பாருங்கள், அமெரிக்காவிலிருந்து வந்து பாருங்கள், ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து பாருங்கள், ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து பாருங்கள், உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். கைகளை அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. டவுட்டா இருந்தா கல்லறைக்கு வந்து பாருங்க அப்படிங்கிறார். டவுட்டா இருந்தா கல்லறைக்கு வந்து பாருங்க அப்படிங்கிறார். அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியல. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியல. மரணத்தை ஜெயித்தார். நான் சொல்லுங்க, மரணத்தை ஜெயித்தார். அவர் மரணத்தை ஜெயித்தார். சீசர்லாம் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. லாக்டவுன் போட்டாங்க அன்னைக்கு. இன்னைக்கு லாக்டவுன் போட்டது போல லாக்டவுன் போட்டு எல்லாமே வீட்டை போட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. வெளியே போல இருக்கிறத சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோன்னு பயந்துட்டு சோகத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. சோகத்தோடு உட்காந்துக்கிட்டு போய் கர்த்தர் என்ன குட் நியூஸ் கொடுத்தாரு. லாக்டவுன் போட்டு வீட்டை போட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. அவங்கள போய் உள்ள போய் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகங்கிறாரு. இப்படி லாக்டவுன் நாட்கள்ல வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் உயிர்த்தெழுதல் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. சமாதானம் என்று சொன்னால் ஒன்றும் குறையாத ஒரு வாழ்க்கை. நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் லேக்கிங். எதுவுமே மிஸ் ஆகாது, எதுவுமே குறையாது. அதான் சமாதானம். நான் சொல்றேன், லாக்டவுன் போட்டு உங்களை வீட்டுக்குள்ளே போட்டு வச்சிருந்த
உயிர்த்தெழுந்தால் நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. இந்த உயிர்த்தெழுந்த நாள் சொல்கிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க, வீட்டை பூட்டிட்டு உள்ள போயிட்டாரு. பூட்டிய வீட்டுக்குள்ள வந்த ஆண்டவர் பூட்டிய வீட்டுக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? உங்களுக்கு ஒரு குறைவும் வராமல் உங்களை திருப்தியா இந்த நாட்களே போஷிப்பதற்கு சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்க கூடவே இருக்கிறார். பூட்டிய வீட்டுக்குள்ளே சென்ற கர்த்தர் இன்றைக்கு பூட்டிக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே வர விரும்புகிறார். யாரெல்லாம் இந்த நாட்கள்ல சில பேர்லாம் வியாதினால் லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்காங்க, பாவம் வியாதினால ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த கொரோனா வியாதி உள்ளே இருக்கிறாங்க, பல வியாதினால உள்ள இருக்கிறாங்க. சில பேர் அதுக்கு ஒரு அறிகுறி இருக்கிறதுனால உள்ளே போட்டு வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்க சட்டங்கள், அதெல்லாம் நல்லது தான். அரசாங்க சட்டங்கள்லாம் தப்பு சொல்ல முடியாது, நல்ல சட்டங்கள் தான். காரணம், மற்றவங்களுக்கு பரவக்கூடாது, மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கம் இப்படி நல்ல நல்ல திட்டங்கள் எடுக்கிறதுக்கு நல்லது. உள்ளே இருக்கிறாங்க, சோர்ந்து போய் பயத்தோட பதற்றத்தோட, எதுவுமே கிடைக்குமோ கிடைக்காது, எப்படி சாப்பிடுங்கிற பயத்தோடு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஒருவேளை நீங்க வியாதியோடு இருக்கலாம், இல்லை ஒருவேளை உண்மையாவே இப்படிப்பட்ட சந்தேகங்களால உங்களை அரெஸ்ட் பண்ணி நீங்க உள்ள வைத்திருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நான் சொல்றேன், நான் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே சமாதானம் என்று சொன்ன கர்த்தர், நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்கள் வியாதி மறையும், நீங்கள் சுகம் அடைவீர்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். இந்த நாட்களிலே ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் உங்களை திருப்தியாய் போஷிப்பார். சமாதானத்தின் தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். சொல்லுங்க, சமாதானம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். நிறைய பேர் நினைக்கிறாங்க சமாதானம் அப்படின்னு சொன்னா எது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, சமாதானம் என்று சொன்னால் எபிரேய மொழியில ஷாலோம் அப்படின்னு சொன்னால் நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் லேக்கிங், அப்படின்னா ஒரு குறைவுமே இருக்கு. சொல்லுங்க, இந்த நாட்கள்ல எனக்கு ஒரு குறைவு இருக்காது, சாப்பாட்டுக்கு ஒரு குறைவு இருக்காது, என் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஒரு குறைவு இருக்காது. கர்த்தரை விடவே மாட்டார். என் அப்பா என்னை போஷிப்பார், அப்பா என்னை போஷிப்பார், எனக்கு ஒரு குறைவு இல்லாம அப்பா நடத்துவார். இதுவரை நடத்தினவர் இன்னுமே என்னை நடத்துவார், இன்னுமே என்னை நடத்துவார், இன்னுமே என்னை நடத்துவார், இன்னுமே என்னை நடத்துவார். எல்லாம் வீட்டில் உட்காந்து எல்லாம் கையை தட்டி ஆளுங்க சொல்றது பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. ஒரு சிலருக்கு இன்னும் பயமாயிட்டு, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் என்ன ஆகுமோ தெரியல. இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டோம், கடைகளுக்கு போனால் எது பார்த்தாலும் இல்லை காலி ஆயிடுச்சுக்கிறாங்க. திரும்பி வருமோ வராதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ. நான் சொல்றேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. அல்லேலூயா, ஆமென். மரணத்தை ஜெயித்த கர்த்தர் போய் சொன்ன வார்த்தை, ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தையை சமாதானம் உண்டாவதாக. அவர் மரணத்தை ஜெயித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மரணத்தை ஜெயித்துட்டேன், நீ மரணத்தை பத்தி பயப்பட வேண்டாம்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் மரணத்தை ஜெயித்து விட்டேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். ஏன்? நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் மரணத்தை ஜெயித்தேன், நான் வியாதியை ஜெயித்து விட்டேன், நான் வறுமையை ஜெயித்து விட்டேன், நான் தரித்திரத்தை ஜெயித்து விட்டேன், நான் இந்த உலகத்தில் பிசாசு கொடுக்கிற எல்லாவற்றையும் நான் ஜெயித்து விட்டேன். எனவே நீங்கள் திடமனதாயிருங்கள், நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள், தைரியமாயிருங்கள். எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது, எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது, எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. காரணம், அவர் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா, ஆமென். இயேசு உயிரோடு எழுப்பினார் பாருங்க. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு அந்த ஆவி உள்ள இருக்குது, அந்த உயிர்த்தெழுதலின் ஆவி. இயேசு அந்த உயிர்த்தெழுந்தார் பாருங்க, அந்த உயிர்த்தெழுதலின் ஆவி எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்க. அதாவது மரணத்தையே ஜெயித்து, பாதாளத்தையே வென்று, சாத்தானின் சேனையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அதிகாரத்தை பிடுங்கினதுனா அது எப்படிப்பட்ட வல்லமை இருந்த ஆவி பாருங்க. அது சாதாரண ஆவியா? அது ஜிம்முக்கு போனால் கிடைக்காது. அது இந்த ஆவி வேற எங்கேயுமே கிடையாது. இது அவ்வளோ பலம் உள்ள ஆவி. அப்படிப்பட்ட பலசாலிகளை
இந்த பூமியில் நம்ம பார்க்க முடியாது. அந்த உயிர்த்தெழுதல் ஆவி என்பது ஒரு சாதாரணமான ஆவி அல்ல. அது காலங்காலமாக இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த அந்த ஆவியை, மரணம் என்கிற ஆவியை முறியெடுத்த ஒரு ஆவி அது. அந்த மரணம் என்கிற ஒரு ஆவியை அது ஒன்றுமில்லாமல் ஆக்கின ஒரு உயிர்த்தெழுதல் வல்லமை உள்ள ஆவி அது. மரணத்தையே நொறுக்கின ஆவி, மரணத்தையே தோற்கடித்த ஆவி, மரணத்தின் கொடுக்கை உடைத்த ஆவி அது. ஆண்டவர் என்ன பண்ணாரா? மரணத்தின் கொடுக்க உடைச்சிட்டாங்க. சொல்லுங்க, ஆண்டவர் மரணத்தின் கொடுக்க உடைச்சிட்டாரு. கொடுக்க உடைச்ச பிறகு அது என்ன பண்ண முடியும்? பாம்பு பிடிக்கிறவங்க சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, இந்த பாம்பு விஷத்தை எடுத்துட்டாங்க அப்படிமா. தேல் இல்லை, இது கொடுக்க உடைச்சாச்சுங்க அப்படிமா. கர்த்தர் சொன்னாரு, தேலுக்கு பாம்புக்கும் கொடுக்க உடைக்க வரல, அது எல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்க. மரணத்தின் கொடுக்கையை நான் உடைச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. மரணத்தின் கொடுக்கையை நான் உடைச்சிட்டேன். அதனால மரணத்தை பார்த்து பயப்படாத, ஐயோ மரணம் வந்துட போது நீ பயப்படாத, மரணத்தின் கொடுக்கையை நான் உடைச்சேன். மரணமே உன் கூர் எங்கே? பவுல் சொல்றாரு பாருங்க, மரணமே உன் கூர் எங்கே அப்படின்னா, கூர் எங்கப்பா காணோம், மொட்டையா வரையே. மரணத்தை பார்த்து என்ன ஒரு தைரியம் பாருங்க பவுலுக்கு. உலகமே மரணத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கு, நீங்க என்ன சொல்லணும்? மரணமே உன் கூர் எங்கே அப்படிங்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் மிரட்டிட்டு வர, ஆனா உன் கூரை காணுமே, கொட்டுறதுக்கு அந்த கொடுக்க காணுமே, கொட்டுறதுக்கு உன் கொடுக்க காணுமே, எங்க நீங்க பார்க்கணும். அப்பதான் அவன் பயப்படுவான். மேட்ரு தெரிஞ்சிச்சு போல இவருக்கு, கொடுக்கு உடைக்கப்பட்ட மேட்ரு இவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு பயப்படுவான். உலகம் பயப்படுது, ஐயோ மரணம் வருது, எல்லாத்தையும் வாரி கொண்டு போகுது, அப்படி எப்படி. நீங்க என்ன சொல்லலாம்? மரணமே உன் கூர் எங்கே? சொல்லுங்க. கொரோனாவே உன் கூர் எங்கே? சொல்லுங்க. கொரோனாவே உன் கூர் எங்கே? சொல்லுங்க. கொரோனாவே உன் கூர் எங்கே? கூரை கர்த்தர் உடைச்சிட்டாரப்பா. உன் கொடுக்க கர்த்தர் உடைச்சிட்டாரு. அவர் கூரை உடைச்ச பிறகு, கொடுக்க உடைச்ச பிறகு அது உங்களை கொட்ட முடியாது. என்ன கொட்ட முடியாது? சொல்லுங்க. என்ன கொட்ட முடியாது? என் ஆண்டவர் அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக மரணத்தின் கூரையே, மரணத்தின் கொடுக்கையே அவர் உடைத்து விட்டார். இனிமேல் அது என்னையும், என் குடும்பத்தையும், என் பிள்ளைகளையும் அது கொட்ட அதுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் கிடையாது. கொரோனாவுக்கு உங்களை போட்டுறதுக்கு அதிகாரம் கிடையாது. உங்க குடும்பத்துல போட்டுறதுக்கு அதிகாரம் கிடையாது. உங்க பிள்ளைகளை போட்டுறதுக்கு கொரோனாவுக்கு அதிகாரம். ஏன்னா அவர் உடைச்சிட்டாரு. மரணத்தையே ஒண்ணு இல்லாமக்கணும் அந்த வல்லமை. அந்த வல்லம் எவ்வளவு பெரிய வல்லம்னு நினைச்சு பாருங்க. மரணத்தையே ஒண்ணு இல்லாமக்கிற வல்லமை. காலங்கள் ஆதாமின் காலத்தில் இருந்து இயேசு மரித்த அந்த நேரம் வரைக்கும் இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த மரணம் சின்ன வயதில உயிர் எடுத்துரும். குழந்தைய சாகடிச்சிருது, வாலிப பையனை சாகடிச்சிருது, எல்லா வயதிலையும் சாவு கொடுத்துருது. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தையே என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? போய் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாரு. ஒண்ணு இல்லாம ஆக்குனாருன்னா அது எவ்வளவு பெரிய வல்லமை பாருங்க. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, அந்த மரணத்தையும் அந்த பாதாளத்தையும் அந்த அவ்வளவு மோசமான அந்த காலகாலமா அந்த பூமியை மரண பயத்தை கொடுத்து கொண்டு அந்த அப்படிப்பட்ட அந்த மரணத்தை உடைத்து உன்னலமாக்குனாரு. அந்த மரணத்தின் கூரையே உடைத்தாரு. அந்த வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை. அந்த வல்லமை எங்க இருக்குதா? அந்த வல்லமை நமக்குள்ள இருக்குதுங்கிற கையெழுத்து. அதே ஆவி, இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவி இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறது. அதே வல்லமை உள்ள ஆவி பாருங்க. லிட்டரல் அப்படி அதே ஆவி உயிரோடு எழுப்புனதுக்கு என்ன எவ்வளவு ஒரு வல்லமை தேவை. மரணத்தை திவாலாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லம், அந்த ஆவி ரோமர் 8:11 வாசிக்கிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோர் எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். எங்க? உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அந்த ஆவி உள்ள இருக்கிறதுனால இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார்.
என்ன சொல்ல வராரு? இயேசுவின் சரீரத்தை எப்படி அவர் உயிர்ப்பித்தாரோ, எப்படி இந்த ஆவி உயிர்ப்பித்ததோ, அதே ஆவி உங்களுக்குள்ள இருக்குது, உங்க சரீரத்தையும் அது உயிர்ப்பிக்கும் அப்படிங்கிறது. அல்லேலூயா. டோட்டலா மரித்து போன சரீரத்தையே உயிரோடு எழுப்புது அந்த வல்லமை அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பலவீனத்தை அதை மாற்ற முடியாதான்னு கேட்குது. உங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன சரீரத்தில் இருக்க பலவீனத்தை, சின்ன சின்ன காரியத்தை அதால மாற்ற முடியாதான்னு கேட்கிறேன். நான் சொல்றேன், சத்தத்தை கேட்டுக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரீரத்தை எவ்வளவு பெரிய பலவீனமா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அது மாறி போகும் என்று நான் சொல்றேன். இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி உங்களுக்குள்ள இருப்பதனால அந்த உயிர்த்தெழுதலின் ஆவி உங்கள் சரீரத்தை பலப்படுத்தும் என்று நான் சொல்கிறேன். உங்கள் சரீரத்தை ஆரோக்கியமாக்கும் என்று நான் சொல்கிறேன். உங்கள் சரீரத்தில் பலவீனப்பட்ட உறுப்புகளை பலனடைய பண்ணும் என்று நான் சொல்கிறேன். அல்லேலூயா. உறுப்பு பலவீனமா இருந்தா பலவீனம் ஆயிரும், பலவீனமா இருந்தா பலன் உள்ளதா மாறிடும். செத்து போயிட்டா உயிராயிரும். செத்து போன கற்பங்கள் எல்லாம் உயிரடையும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன். எல்லா கிட்னி ஃபெயிலியர்லாம் சரியாயிரும் இயேசுவின் நாமத்தில். என்னென்ன பிரச்சனை சரீரத்தில் இருக்கு, எதெல்லாம் பலவீனமா எல்லாம் சரியாயிரும். காரணம், உங்களுக்குள்ளே உயிரோடு எழுப்பின அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் பலவீனமா இருக்க முடியாது. உங்கள் பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே பலனாயிரும். அல்லேலூயா. அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால இந்த பூமியில் இருக்கிற நாளெல்லாம் நீங்கள் சுகமா இருக்க முடியும். அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற நாளெல்லாம் நீங்கள் நல்ல பலமுள்ளவர்களா இருக்க முடியும். உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் சுகமா இருக்க முடியும். காரணம், இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி. அந்த ஆவி அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள ஆவி உங்களுக்குள்ள. நீங்க எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. சின்ன சின்ன காரியத்தை பார்த்து பயந்துட்டு கூட அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும் பயப்படுறது கிடையாது. உள்ள எனக்குள்ள உயிர்த்தெழுதல் ஆவி இருக்கிறது. சொல்லுங்கலாம், எனக்குள்ளே இயேசுவை உயிரோடு எழுப்பின வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. இயேசுவை உயிரோடு எழுப்பின வல்லமை, மரணத்தை ஜெயித்த வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. மரணத்தை ஜெயித்த வல்லமை, மரணத்தை ஜெயித்த வல்லமை, மரணத்தின் கூரை ஒடித்த வல்லமை, மரணத்தின் கூரை முறித்த வல்லமை, மரணத்தின் கூரை ஒன்றுமில்லாமல் ஆக்கின வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. எனக்குள்ளே இருக்கிறது. எனக்குள்ளே இருக்கிறது. மரணம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாரும் கைகளை தட்டாங்க. ஆமென். சாவுக்கு ஏதுவான சரீரம். இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரமா? சாவுக்கு ஏதுவான சரீரம். மண்ணான சரீரம் இல்ல, சாவுக்கு ஏதுவான சரீரம். ஆனா சாவுக்கு ஏதுவான சரீரத்துக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வந்தா இந்த சரீரம் பலனடைய ஆரம்பிக்கிறது. சாவை எதிர்க்கக்கூடிய சக்தி உள்ள வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான சரீரத்துக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, சாவை எதிர்க்கிற சக்தி வருது. எத்தனை பேருக்குள்ள சாவை எதிர்க்கிற சக்தி இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்க? பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ளே மரணத்தை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்பு மரணத்தை எதிர்க்கிற சக்தி கிடையாது. மரணம் தான் மக்களை எதிர்த்துச்சு. மரணம் என்னைக்கு தீர்மானிக்குது அன்னைக்கு போய் உயிர் எடுத்துடலாம். ஏன்னா அதிகாரம் எங்க இருந்து? முதல்ல மரணத்துக்கிட்ட தான் அதிகாரம் இருந்தது. மரணத்துக்கிட்ட பிசாசிட்டேன். மரணத்துக்கிட்ட அதிகாரம் இருந்ததுனால மரணம் என்னைக்கு நினைக்குதோ அன்னைக்கு போய் உயிர் எடுத்துடலாம். எந்த டேட்ல ஒருத்தர் தூக்கணும் நினைச்சாலும் அன்னைக்கு தூக்கிறோம். மரணம் வீட்டு வழியே இருந்தாலும் தூக்கிடுது, வண்டியில போனா தூக்கிடுது, ட்ரெயின்ல போனா, பைக்ல போனா பயந்து, கார்ல போனா தூக்கிடுது. சொல்றேன் இல்லைங்க, பிளைட்ல போனா நல்லது, அப்புறம் பிளைட்ல போனாலும் தூக்கிடுது. சென்ட்ரா போனாதான் பிரச்சனை, ஓரமா போனாலும் தூக்கிடுது. எங்கேயுமே போக மாட்டேன், வெளில போனா சாவு இருக்குது, வீட்டு உள்ளே இருக்குன்னு சொல்லி பாத்ரூம் போறாங்க, பாத்ரூம் வலிக்கு வந்து செத்து. இயேசு மரிப்பதற்கு, உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக மரணத்துக்கு வலிமை இருந்தது. மரணம் என்னைக்கு ஸ்கெட்ச் போடுதோ அன்னைக்கு தூக்கிடும்.
ஆனால் இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து போய் மரணத்தின் கூரை ஒடிக்கிறார். மரணத்தின் மேலே மரணத்துக்கிட்ட இருந்த அதிகாரத்தை பிடுங்கிறார். அவர் மரணத்தின் அதிகாரத்தை பிடுங்கின பிறகு, மரணமே உன் கூரைன்னு பவுல் சொல்றாரு பாருங்க. அப்படியே மரணத்தின் அதிகாரத்தை பிடுங்கின பிறகு மரணம் தன்னுடைய அதிகாரத்தை இழந்து விடுகிறது. மரணம் தன்னுடைய ஆற்றலை இழந்து விடுகிறது. மரணம் தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறது. மரணத்துக்கு இப்போ நினைச்சா தூக்குற சக்தி கிடையாது. யாரு மேல? இயேசு யாருக்குள்ள இருக்கிறாங்களோ அவர்கள் மேல மரணத்துக்கு அதிகாரம் இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன். அவங்களெல்லாம் இது ஆபரேட் ஆகும். யாரெல்லாம் இந்த மரணத்தை ஜெயித்தவர், ஏன்னா மரணத்தை ஜெயித்த ஆவி உள்ள இருக்கணும். இந்த உயிர்த்தெழுதின ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் நான் சொல்லுகிறேன், மரணத்துக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. இந்த உயிர்த்தெழுதின ஆவி, இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி, மரணத்தை ஜெயித்த ஆவி, மரணத்தின் கொடுக்கை முறித்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் மரணத்துக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. மரணம் ஸ்கெட்சி போட்டு இந்த உலகத்துல யாருனாலும் தூக்கலாம், அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா யாருக்குள்ளெல்லாம் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறதோ, யாருக்குள்ளெல்லாம் இந்த இயேசு உயிரோடு எழும்பினாரே, மரணத்தை ஜெயித்தாரே, அந்த வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவர்களை மரணம் ஸ்கெட்சி போட்டு தூக்க முடியாது என்று இயேசு நாமத்தில் சொல்றேன். சில பேருக்குலாம் விசுவாசிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். விசுவாசித்தாலும் விசுவாசிக்கிட்டாலும் இதுதான் சத்தியம். உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாருன்னா இதுதான் சத்தியம். இது விசுவாசிக்க விசுவாசிக்க ஆப்ரேட் ஆகும். இதை நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க இதெல்லாம் ஆப்ரேட் ஆகும். சந்தேகப்பட்டு ஆப்ரேட் ஆகாது. இது நான் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம் அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆகும். பிரசங்கம் பண்றதுனால ஆப்ரேட் ஆகாது. நான் விசுவாசிக்க விசுவாசிக்க எனக்கு ஆப்ரேட் ஆகும். ஆழமா உங்களை புரிந்து கொள்கிற உயிர்த்தெழுந்த நாளில் என்ன, மரணத்துக்கு என் மேல அதிகாரம் கிடையாது. தட்ஸ் a good news for Easter. முக்கியமான ஒரு செய்திகளுக்கு ஒரு செய்தி, நிறைய குட் நியூஸ் இருக்குது. ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? மரணத்துக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. மரணத்துக்கு உங்க பிள்ளைங்க மேல அதிகாரம் கிடையாது. மரணத்துக்கு உங்க குடும்பத்தின் மேல அதிகாரம் கிடையாது. காரணம், உங்களுக்குள்ளே உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறதுனால மரணம் ஸ்கெட்ச் போடலாம், ஆனா அது நடக்காது. அல்லேலூயா. ஃபெய்த்ல ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க நம்மளாம் இந்த ஃபெய்த்ல தான் ஆப்ரேட் பண்றோம். நமக்கு இருக்க ஒரே ஒரு ஃபெய்த் என்ன ஃபெய்த் தெரியுமா? நிறைய விசுவாசம் இருக்குது. இந்த உலகம் நம்ம நல்லா வருவோம், நம்ம வாழ்வோம், சுகமா இருப்போம், நல்லா இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம், நம்ம முன்னேறுவோம், நம்ம ஜெயிப்போம், நம்ம அனைவரும் கடன் கொடுக்கலாம் மாறுவோம், நம்ம கர்த்தர் நம்ம மேலாக்குவார், தலையாக்குவார். நிறைய ஃபெய்த் இருக்குது. அந்த ஃபெய்த் எல்லாம், அந்த விசுவாசம் எல்லாமே எதன் மேல கட்டப்பட்டிருக்கு தெரியுமா? அந்த விசுவாசத்துக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் எது தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்தார்கள் தான் ஃபவுண்டேஷன். அந்த உயிர்த்தெழுதல்ங்கிற ஃபவுண்டேஷன் இல்லைன்னு சொன்னா நமக்கு இந்த விசுவாசம் வர முடியாது, எதுவுமே நடக்காது. அப்போ அந்த விசுவாசத்துக்கு எல்லாத்தை விட முக்கியமான ஒரு விசுவாசம் என்ன விசுவாசம்? இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. மரணம் என்னை தொட முடியாது. மரணம் எனக்கு ஸ்கெட்ச் போட முடியாது. எந்த கொள்ளை நோய் அனுப்பி மரணம் என் உயிரை எடுக்க முடியாது. காரணம், மரணத்தை கர்த்தர் ஜெயித்திருக்கிறார். மரணத்துக்கு என் மேல் அதிகாரம் கிடையாது. என் மேல் இருந்த அதிகாரம் பிடுங்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு உயிர் திறந்த வல்லமை எனக்குள்ள இருக்குது. இன்னைக்கு உலகமே மரண பயத்தில் இருக்குது. அன்பானவர்களே, உலகமே மரண பயத்தில் இருக்குது. மரணம் அங்க வருது, மரணம் இங்க வருது, மரணம் இங்க வருது, ஒரே மரண செய்தி தான் கிடையாது. இந்த உலகமே மரணத்தின் செய்தியை கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களாக நாம் உயிர்த்தெழுந்த செய்தியை கற்றுக்கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த செய்தியை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் பாருங்க. முழு உலகமே மரணத்தின் செய்தியை கற்றுக்கொண்டிருக்கிறது. மரணம் அங்க மரணம், இங்க மரணம், இங்க எத்தனை ஆயிரம், அங்க எத்தனை ஆயிரம், இங்க எத்தனை ஆயிரம், மரணம் நடக்கும், மரணம் 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 மரணம். ஆனால் நாமோ உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறது. எதை காண்பிக்கிறது? மரணத்துக்கு நம்ம மேல இருக்கிற அதிகாரம் எடுக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா.
அந்த ஃபெய்த்தில் ஆப்ரேட் பண்ணணும் பாருங்க. அந்த ஃபெய்த்தில் ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிட்டோம்னா நம்ம மரணத்துக்கு பயப்படவே மாட்டோம். மரணத்துக்கு பயமே இருக்கக்கூடாது. மரணம் வந்து சித்திரமா அப்படி இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் கூட அது பயம்தான். கொரோனா வந்துருச்சு, சித்திரமா. இந்த கொரோனாவில் தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்க. ஒரு முக்கியமான உங்களுக்கு என்ன தெரியுமா, மரணத்துக்கு என் மேலே அதிகாரம் கிடையாதுங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கொரோனா பற்றி பயமே இல்லை. அரசாங்கம் சொல்றதெல்லாம் கேளுங்க, நல்லது. வீட்டில் இருக்க சொன்னால் வீட்டிலே இருங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்க, சுத்தாதீங்க. தேவைப்பட்டா போங்க கடைக்கு, இல்லைன்னா வீட்டிலே இருங்க, குடும்பத்தோடு இருங்க, அது நல்லது. ஆனால் பயத்தோடு இருக்காதுங்க. நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். அரசாங்கம் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், நல்லது தான். ஆனால் பயத்தோடு இருக்கக்கூடாது. இந்த நாட்கள் நீங்கள் பயத்தை மேற்கொள்ளணும்னா நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா, என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. மரணத்தை கண்டு பயப்படுற கூட்டம் நாங்கள் கிடையாதுன்னு சொல்லணும். சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் மரணத்துக்கு பயப்பட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் மரணத்துக்கு பயப்பட மாட்டேன். நான் மரணத்துக்கு பயப்பட மாட்டேன். நான் மரணத்துக்கு பயப்படல. ஏன்னா மரணம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. காரணம், உயிர் தெழுந்த ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். கைகளை தட்டார். உயிர் தெழுந்த ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். மரணம் உங்களுக்கு வராது. ஆமென். அல்லேலூயா. எப்பதாங்க மரணம் வரும்? எப்போ நீங்க செஞ்சு முடிச்சுட்டு போலான்னு விரும்புறீங்களோ அப்பதான் வரும். ஏங்க பவுல் சாகலையா? பவுல் செத்தால் தான். எப்போ செத்தாரு? இல்ல, பவுல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு பயப்படாம என்ன ஒரு தைரியம் பாருங்க பவுலுக்கு. பைபிளை வாசிக்கணுங்க. அதான் இந்த நாட்கள்லாம் எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க தெரியல. டிவி முன்னாடியே உட்காரீங்களா தெரியல. இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இதுவரைக்கும் பிரயோஜனப்படுத்தினாலும் இனிமேல் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஏதாவது ஒரு புக்கு முடிங்க. நான் ரோமரை திரும்ப தியானிக்கிறேன், ஏசியாவை திரும்ப தியானிக்கிறேன். சில புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு பிளான் பண்ணி காலையில் செய்கிறேன், சில மெசேஜில் ரெடி பண்ணுறேன். இப்படி நாட்களில் என்னென்ன பிரயோஜனப்படுத்திக்கலாமோ, எவ்வளோ டைமை எப்படி யூஸ் பண்ணணும். விசுவாசிகளுக்காக ஜெபிக்க, மற்றவங்களுக்காக ஜெபிக்க, இப்படி காரியங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நைட்டும் போல தூங்கிட்டே இருக்காதீங்க. அது நல்லா இல்லை. நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. பைபிளை வாசிக்க, அப்பதான் விசுவாசம் வரும். டிவியை பார்த்து நியூஸ் கேட்டுட்டு விசுவாசம் வராது. கொரோனாவை பத்தியே மெடிடேட் பண்ணிட்டு விசுவாசம் வராது, பயம்தான் வரும். பைபிளை வாசிக்கணும். பைபிள் வாசித்தா தான் தெரியுது பவுல் எவ்வளவு தைரியமா இருந்தாங்க. மரணத்தை பார்த்து பயப்படவே இல்லை. மரணம் என்ன ஒண்ணு என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாரு. அதனால அப்படி பேசுறாரு. மரணமே உன் கூறு எங்க தைரியத்தோட பேசுறாரு. மரணம் எல்லாம் சொல்றாங்க, பவுல் உன சாகடிக்க போறாங்க, உன சாகடிக்க போறாங்க, உன சாகடிக்க போறாங்க, உன சாகடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்குது. பயம் காமிக்கிற, சுத்தி பயம் காமிக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, மரணமே உன் கூறு எங்க அப்படிங்கிறாரு. என் மேல உனக்கு அதிகாரமே கிடையாது அப்படிங்கிறாரு. நீ என் உயிரை எடுக்க முடியாது அப்படிங்கிறாரு பாருங்க. அப்ப எப்படிங்க இறந்தாரு? ஏசு எப்படி இறந்தாரோ அப்படிதான் பவுலா இருந்தாரு. ஏசு எப்படி இருந்தார்? ஏசு உயிரை யாருமே எடுக்க முடியல. ஏசு சொன்னாரு, செய்ய வந்து செஞ்சு முடிச்சுட்டேன், இனிமேல் இங்க இருக்க தேவையில்லை, நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்ப போறேன், முடிந்தது. இப்போ பிதாவே இப்படி கை ஆவியை ஒப்பு கொடுக்குறாரு. செய்ய செஞ்சு முடிச்ச உடனே போகுதுன்னு சொல்லிட்டு அவரு ஒப்பு கொடுத்து போறாரு. பவுல் எப்படி போறாரு? பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன். எப்படி? எதற்காக வந்தேனோ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிச்சு. திருப்தி ஆயிட்டாரு வாழ்க்கையில. எதற்கு வந்தாரோ அதை செஞ்சு முடித்து ஒரு திருப்தி வந்துருச்சு. செஞ்சு முடிச்சுட்டேன் எல்லாத்தையும். ஓட்டத்தை முடித்தேன். இதுவரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்போ நான் கண்ணை மூண எனக்காக கர்த்தர் ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறீங்க. அது போதும், எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன். இதுக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு அடுத்த ஜெனரேஷனே உருவாக்கிட்டேன். அவங்க இந்த ஊழியத்தை பார்த்துக்குவாங்க. அதனால இப்போ உங்ககிட்ட வரேன். இப்படி போறதுதான் ஆசீர்வாதமான மரணம். இப்படி மரிப்பதுதான் ஆசீர்வாத மரணம். இவர்கள் மட்டும்தான் விசுவாசத்துல ஆப்ரேட் பண்ணவங்க. விசுவாசத்துல ஆப்ரேட் பண்ண கத்துக்கணும். எடுத்தோன்னு வராது.
கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே இருக்கணும். இந்த சத்தியத்தை மெடிடேட் பண்ணி கேட்க 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 இந்த விசுவாசம் வளர 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 என்ன ஆரம்பிக்கும், மரணமே பக்கத்துல உங்ககிட்ட வர முடியாது. மரணம் உங்களை உயிர் எடுக்கலாம்னு வர முடியாது, அதால ட்ரை பண்ண முடியாது. விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்றாங்க இவங்கலாம். பவுலை போன்றவங்க விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முடியல, உயிர் எடுக்கவே முடியல. அவங்களாம் பார்த்து கொடுக்குறாங்க, போதுன்ட்டு போதும்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன் வந்துடுற ஆண்டவரே. நல்லா இல்லை இது, திருப்தி ஆயிடுச்சு. இதுதான் ஆசீர்வாதமான. அதுவரை பவுலை தொட முடியல. நான் சொல்றேன் பவுலை தொட முடியலாம். நான் சொல்றேன் பவுலுக்குள்ளே இருந்த அதே உயிர்த்தெழுதலின் ஆவியின் வல்லமை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்குள்ளே இருக்கிறது. பவுலுக்குள்ள என்ன வல்லமை இருந்ததோ, பவுலுக்குள்ள யார் உள்ளே இருந்தாலும் அதே கர்த்தர், பவுலுக்குள்ளே இருந்த கர்த்தர் பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருக்குள்ளே இருந்தவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. என்ன வித்தியாசம்? அவர் மரணமே உன் கூறுங்க அப்படின்னாரு. கிறிஸ்தவங்க பயமா இருக்கு பிரதர், கொரோனா வந்துருமோன்னு பயமா இருக்கு பிரதர். ஏன்னா உள்ள என்ன ஆவி இருக்குன்னு தெரியல, உள்ள யார் இருக்கிறதுன்னு தெரியல. வெளியில இருக்க மரணத்துக்கு பயப்படுறாங்க, வெளியில இருக்க பிசாசுக்கு பயப்படுறாங்க. உள்ள இருக்கிற கர்த்தருக்கு தெரியல, கர்த்தரை பத்தி தெரியல. உள்ள இருக்கிறவரை தெரியல, வெளியில இருக்கிறவர் மட்டும் தெரியுது. காரணம் உள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்னு சொல்றதுக்கு நிறைய பேர் ஆள் இல்லை. சாத்தான சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்தி கிறிஸ்துவ சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்து எப்படிப்பட்டவர் சொல்றதுக்கு ஆள் இல்லாதனால மக்கள் கிறிஸ்துவ பத்தி தெரியாம விட்டுட்டு அந்தி கிறிஸ்துவ பத்தி பயந்துட்டு இருக்காங்க, பிசாசை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க மரணத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை, நீங்கள் கொரோனாவை பார்த்து பயப்பட தேவையில்லை. நீங்க என்ன சொல்ல, பவுலை போல சொல்லணும், மரணமே உன் கூறீங்க, நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது சொல்ல. இந்த விசுவாசத்தில் வளரணும். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ண பாருங்க. நம்ம எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கோம். பவுலே எல்லா மனுஷங்க எல்லாமே வளர்ந்துருந்தாங்க. எல்லாம் எடுத்தோடனே வராது. பவுலுக்கு எடுத்தோடனே வந்துருச்சா? இல்லை. சத்தியத்தை கேட்க கேட்க, வார்த்தையை தியானிக்க 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 விசுவாசம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த வளர்ந்த முதிர்ச்சியில தான் பவுல் பேசுறாரு பிசாசை பார்த்து, மரணத்தை பார்த்து, உன் கூர் எங்கே அப்படின்னு. அப்போ இந்த நாட்கள் நான் சொல்றேன், மரண பயமே உங்களுக்கு வேண்டாங்கிற. மரண பயமே வேண்டாம். காரணம், மரணம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எதற்காக கர்த்தர் உங்களை இந்த பூமியில கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் செய்து முடிக்கிற வரை மரணம் உங்களை தொட முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், எதற்காக கர்த்தர் என்னை கொண்டு வந்தாரோ அதை நான் செய்து முடிக்கிற வரை மரணம் என்னை தொட முடியாது. நான் விசுவாசிக்கிறேன். சொல்லணும், சொல்லிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும், சும்மா இல்லை. சொல்லும் போது சில பேர் கேட்டா, இப்படி சொல்றாரு திடீர்னு செத்துட்டாரு என்ன சொல்லுவாங்க? சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்ல சொல்ல சொல்லதான் விசுவாசம் பெருகும். உங்களுக்குள்ள இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆவி, அப்படிப்பட்ட ஒரு விசுவாச ஆவி, அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. மரணம்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு பேசணும், மரணத்தை பெருசா பேசக்கூடாது, செத்துருவோமோன்னு பேசக்கூடாது. விசுவாசி ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. மரணமே கூறு அப்படி பேசணும். எலியா 1:19 பார்க்கணும். இயேசுபேலுங்கிறவரு என்ன செய்யறாரு? இல்லை என்ன கவனிங்க, நீங்கள் எல்லாரும் நான் அப்படியே சொல்லிட்டு போறேன், எனக்கு அப்படியே கவனிங்க. நீங்கள் பைபிளில் போட்டவங்க நீங்கள் அப்படியே கவனிங்க. இயேசுபேலுங்கிறவரு என்ன பண்றாரு? எலியாவுக்கு மிரட்டுறான். யாரு? எலியா பெரிய தீர்க்கதரிசி. எலியாவுக்கு மிரட்டல் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? நான் நாளை நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால், நான் என்ன சொல்றேன், நீ என்ன நடந்தது, நீ என்ன செஞ்சியோ அதே போல் நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு இந்த நேரத்தில் உன் உயிர் எடுப்போம் அப்படிங்கிறான். நாளைக்கு இதே நேரத்தில் உன் உயிரை எடுப்பேன். மரண பயம் யாருக்கு? எலியாவுக்கு. எலியா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி இல்ல? எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவர். எலியாவுக்கு மிரட்டல் கொடுத்து அனுப்புறான் பாருங்க, எப்படி எப்படி ஆளா இருப்பான் பாருங்க. நாளைக்கு
நாளைக்கு இந்த நேரத்துல உன் உயிரை எடுக்கிறேன்டா. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வரேன், ஒன்னையும் விட மாட்டேன், ஒன்னையும் காலி பண்ணிடுறேன். சைனாவை காலி பண்ணிட்டேன், இத்தாலியை காலி பண்ணிட்டேன், அமெரிக்கா காலி பண்ணிட்டேன், இந்தியாவில் ஒன்னையும் காலி பண்ணிட்டேன்னு மரணம் சொல்லலாம். கொரோனாவை கொண்டு வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாது, ஐயோ வந்துட போது சொல்லக்கூடாது. எலியா என்ன பண்ணாரு தெரியுமா? எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, ஏசபேலுக்கு பயந்து ஓட்டாரு. மரண பயம் எலியாவுக்கு, காலி பண்ண போறான் எங்கேயாவதுன்னு சொல்லிட்டு மரண பயம் எலியாவுக்கு. ஐயோ நம்மள காலி பண்ணிடுவான், அவ்வளவுதான். மரண பயம் உள்ள வந்து ஓடுற, போய் வனாந்தரத்துக்கு ஓடிடுறாரு, சோறு இல்லாத இடத்துக்கு ஓடிடுறாரு. லாக்டவுன் போட்டு வீட்டை பூட்டிட்டு உள்ள இருந்தாலும் பிரச்சனை, வீட்டை வாட்டு உள்ள வந்துருவான். கொரோனாவுக்கு உள்ள வீட்டை பூட்டிட்டு உட்காந்துருக்கலாம். ஏசபேலுக்கு எங்க போய் மறையிடுது, அவன் பெரிய ஆளு, ராணுவ படை அடைப்பில் என்ன பண்றது? அதனால லாக்டவுன் வீட்டு உள்ள கிடையாது, இவர் வனாந்தரத்துக்கு ஓடிட்டாரு. வனாந்தரத்துக்கு ஏன்? உயிருக்கு பயம், உயிர் போயிட போகுது. காரணம் என்ன தெரியுமா? எலியாவுக்கு ஒரு மேட்ரு தெரியல. எத்தனை பேருக்கு தெரியும் எலியா உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டாங்க? எத்தனை பேருக்கு தெரியும் எலியா உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார்? எலியாவை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? எலியாவை குறித்து தேவனுடைய திட்டம், எலியா மறிக்க கூடாது, எலியா சாக கூடாது. எலியா சாவ கர்த்தர் விரும்பல, எலியா சாக கூடாது, எலியா மறிக்க கூடாது. அவன் உயிரோடு தான் இந்த பூமியில வாழணும், இந்த பூமியில அவனுக்கு சாவே இருக்க கூடாது. அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே உயிரோடு அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் எலியாவை குறித்து தேவனுடைய சித்தம். எப்படி? எலியா சாகவே கூடாது, இந்த பூமியில வாழ்ற நாள்லாம் எலியா உயிரோடு தான் வாழ வேண்டும். அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே, அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அவனை தூக்கிடணும். அவன் சாக கூடாது, அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவனை மேல கொண்டு போயிடணும்னு தேவனுடைய திட்டம். எலியாவுக்கு இது தெரியாதனால என்ன பண்றான்? ஏசபேல் மிரட்டினோட பயந்துட்டு, உயிருக்கு பயந்துட்டு ஓடுறாரு. ஏன்னா எலியாவுக்கு தெரியல, என்ன சாகடிக்க முடியாதுன்னு, என்ன சாகடிக்க முடியாதுன்னு எலியாவுக்கு தெரிஞ்சிருந்தா, என்னை குறித்து தேவனுடைய திட்டம் மரணம் கிடையாது, என்னை குறித்து தேவனுடைய திட்டம் நான் சாகிறது கிடையாது, நான் உயிரோடு எடுத்துக்கொள்ளும்படியாய் தேவனின் மேல் சுத்தமாக இருக்கிறாருங்கிற மேட்ரு எலியாவுக்கு தெரிஞ்சது. என்னன்னு தெரிஞ்சுப்பார் எலியா? போல்டா அங்கே இருந்திருப்பார். ஏசபேல் வா, என்ன நலம் பண்ணு, நீ தலை எடுக்கிறதுனால எடு, கால் எடுக்கிறதுனால எதுனாலும் எடு, நீ எதை எடுத்தாலும் என் உயிர் போகாது. காரணம், ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்காரு? நான் சாகவே கூடாதுன்னு தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அதனால அவர் என்னை குறித்து இப்படி திட்டம் வைத்திருக்கும் பொழுது நீ என் உயிர் எடுக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ள வந்திருக்கும், அப்படிங்கிற ஒரு தைரியம் உள்ள வந்திருக்கும். அப்போ ஒரு விசுவாசம் உள்ள வந்துட்டு எப்போ போல வீட்டில் கூலா இருந்திருக்காரு. எலியா அப்படிதான் இருந்திருக்கணும். ஆக்சுவலா எலியா அப்படி உள்ள இருந்திருந்தா கர்த்தர் பண்ணிட்டு இருப்பாரு ஏதாவது. ஏன்னா கர்த்தர் கர்த்தருடைய திட்டம் எலியா சாகக்கூடாது, எலியாவை யாரும் சாகடிக்க கூடாது, யார் கையினால் எலியா சாகக்கூடாது, எந்த வியாதினாலும் எலியா சாகக்கூடாது, எந்த ஒரு யுத்தத்தினாலும் எலியா சாகக்கூடாது, எந்த மனுஷனுடைய கையினாலும் எலியா சாகக்கூடாது. அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அப்படியே அவன் எடுத்துக்கொள். இது தேவனுடைய திட்டமா இருக்குது. இது தெரிஞ்சிருந்தா எலியா ரொம்ப கூலா இருந்திருப்பாரு. அவர் விசுவாசமா இருந்தாருன்னா எலியாவை சாகடிக்கணும்னு அவன் பிளான் பண்ணான, கர்த்தர் அதை மாத்திட்டு இருப்பாரு, கர்த்தர் பண்ணிருப்பாரு. ஏதாவது கர்த்தர் வேற விதமா யுத்தம் பண்ணிருப்பாரு அவங்க கூட. ஆனா எலியாவுக்கு தெரியாதனால ஒரு மரண பயம், எங்க ஏசபேல் என்ன சாகடிச்சு வரும், எங்க ஏசபேல் என்ன சாகடிச்சு வரும், எங்க என்ன ராணுவம் காலி பண்ணிடுமோ, என்ன சாகடிச்சு உயிர் எடுத்துருவான், என் தலையை எடுத்துருவானோ, என் உயிரை எடுத்துருவானோ பயந்து எலியா என்ன பண்றாரு? போய் சூரிய செடி கீழே படுத்து தூங்குறாரு. ஐயோ போய் வனாந்திர பக்கமா போய் காஞ்சி கிடந்து ஒரு சூரிய செடிக்குள்ள போய் படுத்து தூங்கிட்டு பயம், மரண பயம். நான் சொல்றேன், நீங்க அப்படி கிடக்க தேவை கிடையாது. கொரோனாவுக்கு பயந்துட்டு நீங்க போய் சூரிய செடியில படுத்து தூங்க வேண்டியது இல்லை என்று நான் சொல்லுகிறேன். கொரோனாவுக்கு பயந்துட்டு நீங்க போய் முடங்கி கிடக்க தேவை கிடையாது. அரசாங்க சட்டங்களை மதியுங்கள், நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் முடங்கி கிடக்க தேவையில்லை, பயந்து கிடக்க தேவை கிடையாது. உங்களை குறித்து தேவனுடைய சித்தம்
நீங்கள் வியாதியில் சாகக்கூடாது என்பது. கொரோனாவில் நீங்கள் செத்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அதுக்கு அவர் உயிரை கொடுக்கல. நீங்கள் இந்த பூமியிலே அவருக்காக உயிரோடு வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? என்னை குறித்து தேவனுடைய சித்தம் நான் மரிப்பது அல்ல, நான் உயிரோடு வாழ்வது. நான் இந்த பூமியிலே ஆண்டவருக்காக உயிரோடு வாழ்வது, ஆண்டவருக்காக வாழ்வது, ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய நிறைய இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நான் அந்த பூமியில உயிரோடு வாழ வேண்டியிருக்கிறது. அதுதான் என்னை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கொரோனா என்னை சாவடிக்க முடியாது. இது தெரியாதனால்தான் எலியா ஓடினார். பாவம், சாப்பாடு கிடைக்காத இடத்துக்கு ஓடினா இருப்பாரு. மரண பயத்தில் ஓடி போய் எல்லா வீட்டில் லாக்டவுன் போடுறது போல அவர் வனாந்தரத்தில் லாக்டவுன் போட்டார். ஆனால் கர்த்தர் நல்லவர். அங்கேயும் கர்த்தர் எலியாவை போஷித்தார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த லாக்டவுன் நாட்கள்ல நான் சொல்றேன், இங்க எங்க இருந்தாலும் சரி அப்பா உங்களை பட்னியா விட மாட்டார் சொல்றேன். உங்களை அப்பா திருப்தியாய் போய் போஷிப்பார். திருப்தியாய் அப்பா போஷிப்பார் உங்களை. மரணத்துக்கு ஓடி போய் லாக்டவுன் போட்டு உட்காந்துருக்காரு உள்ள. இனிமேல் நான் பட்டணத்து பக்கமே போக மாட்டேன், ஆட்கள் நடமாடுற பக்கமே நான் போக மாட்டேன், மக்கள் எங்க இருக்கிறாங்க அங்கெல்லாம் நான் போகவே மாட்டேன், மக்கள் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் நான் என்னை தனிமைப்படுத்த போறேன்னு தனிமைப்படுத்தி கொண்டிருந்தார். கர்த்தர் அங்கேயும் ஆகாரத்தை அனுப்பினார். கர்த்தர் அங்கேயும் ஆகாரத்தை அனுப்பினார். நீங்க எங்க தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் நான் சொல்றேன், அற்புத விதமாய் கர்த்தர் உங்களுக்கு ஆகாரத்தை அனுப்பி உங்கள் வயிறு குறைவாமல் கர்த்தர் போஷிக்க அவர் வல்லவர். குறைவில்லாமல் போஷிக்க அவர் வல்லமையார். வல்லமுள்ளவர். ஒரு குறைவும் இல்லாமல் உங்களை போஷிக்க அவர் வல்லமுள்ளவர். திருப்பூர் விசுவாசி வீட்டில் கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிங்களா? வீட்டில் இருக்கிற விசுவாசத்தை குடும்பமா கையை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துறேன். குடும்பமா கையை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துறேன். நீங்க எங்க தனிமைப்பட்டிருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்டுக் கொடுங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் சரி, நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. இயேசுவை நம்புங்க, இயேசு விசுவாசிங்க. இயேசு எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார் நம்புங்க. இயேசு எனக்கு ஆகாரத்தை கொடுப்பார், எனக்கு உதவி செய்வார் நம்புங்க. நான் சொல்றேன், அற்புத விதமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்களை போஷிக்க அவர் வல்லமை இருக்கிறார். கர்த்தர் உங்களை போஷிக்க அவர் வல்லமை. நீங்க வனாந்தரத்தில் காட்சி கிடந்தாலும் பரவாயில்ல, நீங்க வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, ஆளை இல்லாத இடத்துல நீங்க தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் சரி, என் தேவனாலே போஷிக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் பட்டிப்பட மாட்டார், அவங்க போஷிப்பார் என்று நான் சொல்கிறேன். அல்லேலூயா. அவர் போஷிக்க வல்லவருங்க, பயப்படாதீங்க. நான் சொல்றேன் பாருங்க, அவர் போஷிக்க வல்லவர். இல்லப்பா எல்லாம் காலி ஆகிட்டு போகுது, இந்த கையில இருந்த பணம்லாம் காலி ஆகிட்டு போகுது. இல்ல, அவர் போஷிக்க வல்லவர். என் பாக்கெட் காலி ஆகலாம், அவர் பாக்கெட் காலி ஆகாது. நான் சொல்றேன், நான் என் அக்கௌண்ட் ஜீரோவாகலாம், அவர் அக்கௌண்ட் ஜீரோவாகாது. ஒரு நாள் அவர் அக்கௌண்ட் ஜீரோ. அப்படிதான் கர்த்தர் நம்மளை போஷிக்கிறார். அப்படிதான் கர்த்தர் நம்மளை போஷித்து வராரு. ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போட்ட உடனே எல்லாம் சொல்லிட்டாங்க, லாக்டவுன் தொடர்ந்து போட போறாங்க, அவ்வளவுதான், இப்பவுமே எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு மாசத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க சொன்னாங்க. ஒரு மாசத்துக்கு என்னென்ன தேவை, அரிசி என்னென்ன எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. நான் என் மனைவி கேட்டேன், என்ன வாங்கிட்டு வரணும்னு. இருக்கிறது ஏதாவது வாங்கிட்டு வைக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன வேணும்னு கேட்டேன். எது ரொம்ப முக்கியமான அது மட்டும் சொல்லு, என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்டேன். அப்போ என் மனைவி சொன்னாங்க, உங்களால் எது முடியுதோ வாங்கிட்டு வாங்க, உங்களால் முடியாதுன்னு அப்பா வாங்கிட்டு வந்து கொடுப்பாருங்க. அன்பானவர்களே, சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுவரை அப்பா ஒரு குறைவில்லாமல் எங்களை திருப்தியாக நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு நாளும் பட்டினியாக கிடையாது. சாப்பாடு நாங்கள் தான் சாப்பிடாம இருப்போமே தவிர தேவைக்கு அதிகமாக கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம அப்படிதாங்க ஆப்ரேட் பண்ணணும். விட்டுருவாரு அப்பா நம்மள. கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாங்க, நம்ம கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் அவர் கை எம்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அவர் கரம் ஏராளம், தாராளத்தின் கரம், கொடுக்க கொடுக்க குறையாத கரம் அவருடைய கரம், வாரி வாரி கொட்டினாலும் குறையாத கரம். அந்த கரம் எப்பொழுதும் நமக்காக இருக்கிறது. இன்னும் ஒரு மாசம் லாக்டவுன் போடணும் நான் சொல்றேன், நீங்க பட்டியா இருக்க மாட்டீங்க.
உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. என்ன பண்ண போறோம் அதான் அதை தூக்கி போடுங்க. எல்லாம் கவலையெல்லாம் தூக்கி எறிங்க. இந்த ஈஸ்டர் நாளில் எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. அப்பா இருக்கிறார், உயிர் தெழுந்த ஆண்டவர் என்ன கூட இருக்கிறார். என்ன அவர் நடத்துவார். இந்த விசுவாசத்துல ஆப்ரேட் பண்றவங்க தான் இப்படிலாம் வாழ முடியும். மக்கள் நடமாட்டமே கிடையாது. எலியாவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டாரு. மரணத்துக்கு பயம், மரணத்தின் பயத்தினால தனிமைப்படுத்தப்பட்டாரு. அவரே தனிமைப்படுத்திக்கிட்டாரு. கர்த்தரை விடல, கர்த்தரை விடல. தண்ணி வேணுமா தண்ணி கொடுத்தாரு, ஆகாரம் வேணுமா ஆகாரத்தை கொடுத்தாரு. போதுமானது அதிகமாக கொடுத்தாரு. எடுத்த ஃபர்ஸ்ட் 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறா, தூதனை வந்து தட்டி கொடுக்குறான் ஆகாரம். யாருமே இல்லைன்னா தூதனே கர்த்தர் அனுப்பிடுவார்கள். நான் லாக்டவுன் போட்டு வீட்டுக்குள்ள கூட ஒரு ஆள் கூட உள்ள வர முடியாத அளவுக்கு லாக்டவுன் போட்டு வீட்டுக்குள்ளே கடந்தால் நான் சொல்றேன், அங்க தூதர் வர முடியாத அளவுக்கு எந்த அரசாங்கம் லாக்டவுன் பண்ண முடியாது. காட்ட தூதரை உள்ள அனுப்பிடுவாரு. நல்ல ஹெல்த்தியான ஆகாரத்தை கொடுத்து அனுப்புவாரு, வானத்தின் அப்பங்களை கொடுத்து அனுப்புவாரு. தூதர் வந்து தட்டி எழுப்புறான் எலியாவை, எலியா எழுந்துரு, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருக்கோம், நீ தூங்கிட்டு இருக்கீங்க, பயந்துட்டு இருக்கிறீங்க, நீ எவ்வளவு பெரிய ஆள், நீ எலியானால உலகமே நடுங்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள், நீங்க சூரிய செட்டில் சுருண்டு கிடக்குறியாப்பா, எழுந்து சாப்பிடுங்கிறான். தூதர் சொன்ன உடனே நல்ல மனுஷன் எழுதுகிறாரு, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு உனக்கு நான் சாப்பாடை கொடுக்கல, நீ சாப்பிட்டு எழுந்து செய்ய வேண்டிய செய்ய போ அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. லாக்டவுன் டைம்ல சாப்பிட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. தூங்க வேண்டாம்னு சொல்ல, தூங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லது. தூங்குனா நல்ல நோய் சத்துலாம் வளருன்னு சொல்றாங்க, தூங்குங்க, நல்லது தான். ஆனா ஆண்டவரோட நேரத்தை செலவிடுங்கன்னு சொல்றேன், புத்தகங்கள் எடுங்கன்னு சொல்றேன், வாசிங்கன்னு சொல்றேன். பைபிள்ல சில புத்தகங்களை செலக்ட் பண்ணி வாசிங்கன்னு சொல்றேன். வேற அளவு மாறிடுவீங்க. நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ மரணத்தை பார்த்து பயப்படக்கூடாது, பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. ஏசபேல் சொன்னதுனால எலியா பயப்படலாமா? பயப்படக்கூடாது. ஏன்னா காரணம், எலியா மரிப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. எலியா ஆண்டவர் வரும் பொழுது உயிரோடு எழுந்திருப்பது தான் தேவனுடைய சித்தமாயிருக்கு. மனிதன் கையினாலே எலியா மரிப்பது சித்தம் அல்ல. எந்த ஒரு வியாதினாலும் எலியா மரிக்க கூடாது, அதான் தேவனுடைய சித்தம். பவுலுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? இல்ல எந்த வியாதியை சாகடிக்க முடியாது. என்ன ஒரு எந்த வியாதியும், வியாதிக்கு பயப்படவே இல்லை. ஒரு முறை ஒரு கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பு, பயங்கர கொடுமையான பாம்பு பாருங்க, குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நல்ல விறகுலாம் வச்சு குளிர், இருட்டில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கும் போது இவர் கையை வச்சுட்டு இருக்காரு, குளிர் கையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு போல. அப்படியே கவிழ்ச்சி அவர் கையை கடிச்ச உடனே, அந்த பாம்பு கடிச்ச உடனே அந்த ஸ்பாட்ல அவுட். அப்புறம் அவ்வளோ பாய்ச்சல் உள்ள பாம்பு, அது கடித்த உடனே உயிர் போயிடும். அவ்வளோ ஒரு பாய்ச்சல், விஷம் நிறைந்த பாம்பு. மரண பயம் மட்டும் பவுலுக்கு இருந்திருந்தா, ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சு, ஐயோ என்ன செத்துருவோம், பயமா இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாருன்னா தைரியமா இருந்து பாருங்க. மரணத்தை குறித்து எவ்வளவு ஒரு தெளிவு பாருங்க. மரணம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, மரணம் என்னை சாகடிக்க முடியாதுங்கிறதுல எவ்வளவு ஒரு உறுதி பவுலுக்கு இருந்தது பாருங்க. அந்த பாம்பை உதறி தள்ளிட்டு எப்போ கூட கை சுத்தி இருக்கவங்களாம் பார்க்கறான். அந்த ஊர் நாட்டு, அந்த ஊர்ல உள்ளலாம் பார்க்கறான். இப்ப சாவாரு, அப்ப சாவாரு, கடிச்ச உடனே செத்துடணும். இந்த மனுஷன் 2 நிமிஷம் உயிரா இருக்கானே, 3 நிமிஷம் உயிரா இருக்கானே, 5 நிமிஷம் உயிரா இருக்கானே, 1/4 மணி நேரம் உயிரா இருக்கானே, இன்னும் சாகலையே, இன்னும் சாக போகுது, லேட்டாக போல 1/2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது, நாளே முடிஞ்சு விடிஞ்சு புது நாள் வந்துருச்சு, வாராது, சாகவே இல்லை, கையை தட்டுங்க. எல்லாம் எப்பவும் சாகுவான்னு பார்த்துட்டு இருக்காங்க, இவரு குளிர் காஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. என்ன வித்தியாசம் தெரியுமா? அவரு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருத்தை படைச்சிட்டாரா என்ன? இல்லை, நம்மளை படைக்கும் போது கருத்தை பவுலை மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி படைச்சிட்டாருங்க. அப்படியா? இல்லையே, நம்மளை போல பாடுள்ள மனுஷன். நாம் எப்படி இருக்குமோ அப்படிதான் அவர்.
இதே சரீரம் தான். இதே என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்கெல்லாம் விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ண கற்றுட்டாங்க. இந்த கர்த்தர் எவ்வளோ பெரியவர், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கிறதுங்கிறத பவுல் ஆணித்தரமாக நம்பினார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, மரணத்தை ஜெயித்த வல்லமை, மரணத்தின் கூரை ஒடித்த வல்லமை, தைரியம், அந்த மரணத்தின் கொடுக்க முறித்த வல்லமை, அந்த மரணம் ஒண்ணு இல்லாம மரணத்தை தவிடு பொடியாக்குற அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கிறதுனால மரணம் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. மரணம் என் உயிர் எடுக்க முடியாது. இந்த உலகத்துல எந்த ஒரு வியாதிக்கும் என் உயிர் எடுக்க பெர்மிஷன் கிடையாது. எந்த ஒரு மனுஷனுக்கும் என் உயிர் எடுக்க பெர்மிஷன் கிடையாது. எந்த ஒரு விஷ கிருமிகளுக்கும், எந்த ஒரு பாம்புக்கும், பூச்சிக்கும், எந்த ஒரு விலங்குக்கும், எந்த அனிமலுக்கும் என் உயிர் எடுக்க அனுமதி கிடையாது. காரணம், மரணத்துக்கு என் மேல அதிகாரம் கிடையாது. மரணம் எந்த ரூபத்துல வந்து ட்ரை பண்ணாலும் நான் ஜெயிப்பேன், மரணம் தோற்று போகும். என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு விசுவாசம். எதிர புரிதல் இன்னைக்கு தான் புரியணும் உங்களுக்கு. முக்கியமான நாட்கள்ல ரொம்ப முக்கியமானது இது. அதனாலதான் வேற எதுவும் போக்கஸ் பண்ணாம இதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களை காப்பாற்றும். எல்லா வியாதிகளுக்கும், எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா தீமைகளுக்கும் இந்த விசுவாசம் தான் உங்களை காப்பாற்றும். இந்த விசுவாசம் எல்லாம் கஷ்டம். இந்த விசுவாசம் தான் இன்னைக்கு இந்த காலத்துல உங்களை காப்பாற்றும். இந்த விசுவாசம் தான் கொரோனாவிலிருந்து உங்களை காப்பாற்றும். இந்த விசுவாசம் உங்களுக்கு முக்கியம். கர்த்தர் பாதுகாக்கிறார், ரத்தத்தினால பாதுகாக்கப்பட்டிருக்கேன். நான் மரணம் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் மரணத்தின் கூரை ஒழிச்சுட்டாரு. மரணத்துக்கு என் மேல அதிகாரம் கிடையாது. மரணம் எந்த ரூபத்தில் வந்தாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. வியாதி ரூபத்தில் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பாம்பு ரூபத்தில் வந்தாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல வேற சிங்கப்புலி எந்த ரூபத்தில் வந்தாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. மனித ரூபத்தில் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. வைரஸ் ரூபத்தில் வந்தாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. கொரோனா ரூபத்தில் வந்தாலும், மரணம் இது வந்தாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசம் நமக்கு அதிகமாய் தேவை. அவளை காப்பாற்றுறது அந்த விசுவாசம். அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம் இருந்தது. மரணம் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. சொல்லுங்க, மரணம் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. மரணம் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. மரணம் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். மரணம் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் வாழ வேண்டிய நிறைய இருக்குது. நான் செய்ய வேண்டிய நிறைய இருக்குது. சொல்லுங்க, கர்த்தருக்காக செய்ய வேண்டிய நிறைய இருக்குது. நான் வாழ வேண்டிய காலங்கள் நிறைய இருக்குது. கர்த்தருக்காக வாழணும். வாழணும் ரொம்ப முக்கியம். பவுலுக்கு தெரியும் மரணம் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, மரணமும் எனக்கு ஒண்ணுதான், இந்த பூமியில வாழ்றது எனக்கு ஒண்ணுதான் அப்படின்னு. அவரு நான் கண்ணை மூணை, இப்போ நான் கண்ணை மூண போதும், வாழ்றது போதும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கண்ணை மரணத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து நம்ம கண்ணை மூட்டேன்னா அப்பா கூட அங்கே சந்தோஷமா இருக்க போறேன். எப்படி கண்ணை மூடனா நரகத்துக்கு போகிறது கிடையாது. ஏன்னா என் நரகத்தை அப்பா எடுத்துக்கிட்டாரு, ஏன் தண்டனையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. அதனால இந்த ஊர் போர் அடிச்சு, இந்த உலகம் எனக்கு போர் அடிச்சு போதும் அப்படி நான் சொல்லி, போதும் ஆண்டவரே என் ஆவியை கொடுத்துட்றேன், நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் மறித்தேன்னா அங்க போய் நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன். எனக்கு அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் இங்க இருக்கிறது நான் விரும்புறேன் அப்படிங்கிற கையை தட்டுவேன். கிறிஸ்தவனுடைய மைண்ட் இப்படி இருக்கணும். செத்தாலும் ஒன்றும் பயம் இல்லை. ஏன் அப்படின்னா செத்த பிறகு நரகம் போவது கிடையாது. செத்த பிறகும் பிசாசுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்க போது கிடையாது. கண்ணை மூணாலும் அப்பா மடியில தான் இருப்போம் நம்ம. கண்ணை மூணாலும் அங்கதான் இருப்போம் நம்ம. அவர் சொல்றாரு, நான் கண்ணை மூணாலும் சொர்க்கத்துக்கு தான் இருக்க போறேன், சந்தோஷமான இடத்துக்கு தான் இருக்க போறேன். ஆனாலும் நான் உயிரா இருக்க விரும்புறேன். ஏன் அப்படின்னா நான் உயிரா இருந்தா உங்களுக்கு எல்லாம் நல்லது அப்படிங்கிறது. என்ன ஒரு இது பாருங்க, நான் உயிரா இருந்தா என்ன பண்ணலாம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம், இன்னும் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லலாம், இன்னும் ஜனங்களை வாழ வைக்கலாம், இன்னும் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையை சொல்லி தைரியப்படுத்தலாம், வாழ வைக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஆண்டவராக வாழலாம். அதனால நான் மரித்தாலும் நல்லது தான், மரித்தா ஆண்டோட்ட போய் இருப்பேன், அது எனக்கு நல்லது தான். நான் உயிராதும் நல்லது தான், ஏன்னா உயிராக தான் ஊழியம் செய்வேன். ஆனால் இப்போதைக்கு நான் மறிக்க விரும்பல, நான் ஊழியம் செய்ய போறேன் அப்படிங்கிறது. அல்லேலூயா.
செஞ்சு முடிச்சுட்டு தான் அப்புறம் தான் சாகுறது முடிந்ததுன்னு சொல்லிட்டு. நான் அதான் சொல்றேன் அப்பாட்ட, நான் இன்னைக்கு கண்ணம் முன்னாலும் உங்களுக்கு தான் வருவேன். கண்ணம் முன்னாலும் அங்கே எனக்கு பிரச்சனையே பயமே இல்லை, அங்கே தான் வருவேன். ஆனால் வாழணும்னு விரும்புகிறேன். ஏன்னா உங்களுக்காக நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. மக்களை வாழ வைக்க வேண்டியது இருக்குது. விசுவாசிகளுக்கு இன்னும் கர்த்தருக்குள்ள வழிநடத்த வேண்டியது இருக்குது. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுக்க வேண்டியது, நம்பிக்கை கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த கர்த்தரை காண்பிக்க வேண்டியது, பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய வெளிப்பாடுகள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. வாழ வைக்கிற ஊழியத்தில் இருக்கிற நான், வாழ வைக்கிறேன் நான். அதனால மறிக்கிறதை விட வாழ்றதை நான் விரும்புறேன் அப்படிங்கிற நான். மரணத்துக்கு பயந்துட்டு இல்ல, மறித்தாலும் சந்தோஷமான வாழ்க்கை தான். ஆனால் வாழ விரும்புறேன். பவுல் சொல்றது நான் சொல்றேன், நீங்களும் வாழ விரும்புகிற. கண்ணை முன்னா அப்பாட்டு தான் போவோம், நல்ல வாழ்க்கை தான். ஆனா கண்ணை திறந்துங்க இருந்தா இன்னும் நீங்க ஆண்டவருக்காக வாழலாமே, இன்னும் நீங்க நிறைய சம்பாதிக்கலாமே, ஊழியத்தை தாங்கலாமே, ஊழியத்துக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருக்கலாமே, நீங்க கோடி கோடியை கர்த்தருக்கு கொடுக்கலாமே, சபைகளை கட்டுவதற்கு உதவி செய்யலாமே, ஆத்துமாதாயம் செய்வதற்கு நீங்க உதவி செய்யலாமே, ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு காண்பிக்கலாமே, ஆண்டவரை பற்றி மற்றவர்கள் சொல்லலாமே, ஆத்துமாதாயம் செய்யலாமே. அப்ப நீங்க உயிராக இருந்தா நல்லதுங்கிற நானு. எனவே நான் சொல்றேன், மரணம் உங்களை தொட முடியாது. நீங்கள் உயிராகத்தான் இருக்க வேண்டும், உயிராகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு தேவை. இந்த பூமியில நீங்க இருக்கிறோம், அதான் கர்த்தர் விரும்புகிறாரு. இந்த பூமியில் நீங்க இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அதனாலதான் எல்லாத்தையும் ஜெயிப்பதற்கு, எல்லாத்தையும் தோற்கடிப்பதற்கு, மரணத்தை தோற்கடிப்பதற்கு, வியாதிகளை தோற்கடிப்பதற்கு, எல்லாத்தின் மேல் நீங்கள் ஜெயம் எடுப்பதற்கு, இந்த உலகத்திலே உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லாவற்றின் மேலும் நீங்கள் ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே உயிர் தெழுந்தல் வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். எதற்காக அந்த உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது? நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்காக. அவர் எப்படி மரணத்தை ஜெயித்தாரோ நீங்களும் ஜெயிக்கணும். அல்லேலூயா. அவர் எப்படி வியாதியை ஜெயித்தாரோ நீங்களும் ஜெயிக்கணும். அவர் எப்படி பாதாளத்தை ஜெயித்தாரோ நீங்களும் ஜெயிக்கணும். பிசாசு கொண்டு வருகிற எல்லாவற்றையும் எப்படி ஆண்டவர் ஜெயித்தார், நான் சொல்றேன், நீங்களும் ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் அதே வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறதால நீங்கள் ஜெயிப்பீர்கள். நான் சொல்றேன், நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் மரணத்தை ஜெயிப்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் வியாதியை ஜெயிப்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் தரித்திரத்தை ஜெயிப்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் இல்லாமையை ஜெயிப்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். பிசாசு கொண்டு வருகிற எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். காரணம் உங்க திறமையினால் அல்ல, ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த வல்லமை தான் பரிசுத்த ஆவியானவர். கையேற்றுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் ஜெயிப்பீர்கள். மரணம் ஜெயிக்க முடியாது, வியாதி ஜெயிக்க முடியாது, இந்த உலகத்தில் வருகிற எதுவுமே ஜெயிக்க முடியாது. நான் சொல்றேன், நீங்க ஜெயிப்பீங்க. மரணத்தை பார்த்து பயப்படாதீங்க. மரணத்தை பார்த்து பயப்படாதீங்க. எலியா போல ஓடி ஒழிஞ்சுக்காதீங்க. ஐயோ மரணம் எலியா போல ஒழிஞ்சுக்காதீங்க. எலியாக அப்புறம் தான் தெரிஞ்சிருக்க மேட்ரு. அடடா தப்பு பண்ணிட்டோமே இல்லை. அதே ஸ்கலம் அது ஒரு விசுவாசத்தின் லெவல். எலியாவுக்கு அடுத்த லெவல், விசுவாசத்தில் அடுத்த லெவல்ல வளரும் பொழுது எலியாவுக்கு தெரியுது, நான் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட போறான்னு எலியாவுக்கு தெரியுது. ஸ்டார்டிங்ல மரணத்துக்கு பயந்த ஒரு லெவல்ல இருந்தார். அதுக்கப்புறம் மரணத்துக்கு பயப்படாத ஒரு லெவலுக்கு எலியா போயிட்டாரு. அப்பதான் தெரிஞ்சு எலியாவுக்கு என்ன யாரும் சாகடிக்க முடியாது, ஏசப்பேல சாகடிக்க முடியாது, எந்த மேலும் என்ன சாகடிக்க முடியாது, எந்த வியாதியும் சாகடிக்க, எந்த மனுஷனும் சாகடிக்க முடியாது. அப்படி எலியாவுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இந்த உயிர் தெரிந்த நாளில் உங்களுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? யாரும் உங்களை சாகடிக்க முடியாது தெரிஞ்சிருக்கணும். எந்த மந்திரமோ தந்திரமோ சூனியமோ பிசாசோ உங்களை சாகடிக்க முடியாது. யார் எது வச்சாலும் அது உங்களை சாகடிக்க முடியாது. இந்த உலகத்தில் வருகிற எந்த வியாதியும் உங்களை சாகடிக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் உங்களை சாகடிக்க முடியாது. நீங்க நல்லா வாழ்ந்து முடிக்கணும். முடிச்சுட்டு ஆண்டவரே பவுலை போல ஆண்டவரே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டப்பா, வயசு எல்லாம் ஆயிடுச்சு, திருப்தியா வாழ்ந்துட்டேன். அதுக்கடுத்து வந்துட்டாங்க, அவங்க பார்த்துக்குருவாங்க, போதும் ஆண்டவர் நான் கூட வரம்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாருங்க, அப்பதான் நீங்க போவீங்க. அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உலகமே மரண பயத்தில் இருக்கும்போது நான் உங்களுக்கு
உயிர் தெழுந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தைரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் வாழ்வீர்கள் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் தீர்க்காயுசோடு இருப்பீர்கள் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களை யாரும் சாகடிக்க முடியாது என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களை எந்த வியாதியும் சாகடிக்க முடியாது என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் விசுவாசிங்க. நான் சொல்றேன், விசுவாசிக்கிற வாழ்க்கையில நடக்கும் அடையாளங்கள் ஆகல. அண்ணன் சொல்றது, விசுவாசிக்கிறவருக்கு நடக்கும் அடையாளங்கள் ஆகல. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதோடைய குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இருக்கீங்களா? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இதோ லூக்கா சொல்றார் பாருங்க, லூக்கா 10:19 சொல்லி முடிக்கிறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருக்களுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க. உயிர் திறந்த வல்லமை வந்து உயிர் திறந்துட்டார் கர்த்தர். இப்ப உயிர் திறந்த கர்த்தர் பேசுறாரு பாருங்க. அதைத்தான் முன்னாடி சொல்றாரு, சீசர்களுக்கு சொல்றாரு. சீசர்களுக்கு இந்த பூமியில இருக்கும்போது சொல்றாரு, எதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேங்கிறாரு. எப்போ அதிகாரம் ஆப்ரேட் ஆகும்? நான் உயிர் திறந்த பிறகு இந்த அதிகாரம் ஆப்ரேட் ஆகும். என்ன அதிகாரம் ஆப்ரேட் ஆகும்? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். இல்ல இதெல்லாம் எது காமிக்குது? இதெல்லாம் பிசாசின் காரியங்களை காமிக்குது. எல்லா வியாதி என்ன பண்ணுவோம்? மெதிப்போம். அல்லேலூயா, இல்ல மெதிங்க போல மெதிப்போம். எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆகும். பிசாசு கொண்டு வர எல்லாவற்றையும் மிதிச்சு போடுவோம். நம்ம சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்போம். ஏன்? தேளுக்கு தான் கொடுக்கு உடஞ்சிருச்சு, எப்படி கடிக்க முடியும்? அதனால மிதிப்போம். என்ன அப்பா பாருங்க, நம்ம வீரமா மிதிக்கிறோம். ஆனா உண்மையா மிதிக்க முடியுதுன்னா அப்பா தேள் கொடுக்க உடைச்சிட்டாரு. தேளோட கொடுக்கு உடஞ்சிருச்சுன்னு மிதிக்கிறதுக்கு பயம் வராது. நிறைய பேர் பயப்படுறாங்க, ஏன்னா கொடுக்குறதுன்னு நினைக்கிறாங்க பிசாசுக்கு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும், இது பிசாசுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும். பிசாசு அவன் எதெல்லாம் கொண்டு வருகிறானோ எல்லாவற்றையும் மேற்கொள்ளவும் என்ன செய்யறாரா? உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கையை தட்டுங்க. வா வா வா, அதிகாரம் பெற்றிருக்கோம் நம்ம. இதுதான் சபை பேச மறந்துருச்சுன்னு சொல்றேன். இதுதான் சபை பேசுறது கிடையாது. என்ன பேசுறது கிடையாது? பிசாசு மேல உனக்கு அதிகாரம் இருக்குது பேசுறது கிடையாது. வியாதி மேல உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது சபை பேசல. அதுதான் வியாத பயம். வியாதி மேல உனக்கு அதிகாரம் இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. கொரோனா மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கா பாருங்க. சத்துருவுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும், கொரோனாவை மேற்கொள்ளவும், மரணத்தை மேற்கொள்ளவும், சத்துரு கொண்டு வருகிற எல்லாவற்றையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கையேற்றது. அப்பா அன்னைக்கே சொல்லி வச்சுட்டாரு. அப்பா அன்னைக்கே சொல்லி வச்சுட்டாரு, எல்லாத்தையும் மேல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டப்பா. இதான் உயிர் தந்த வல்லமை. அவர் சொல்றாரு, உயிர் தந்த பிறகு சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க சொல்றாரு, உன்ட அதிகாரத்தை கொடுக்குறேங்கிறாரு. சொல்றாரு, சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உன்ட்ட கொடுக்குறேன். அதனால இந்த உலகத்துல சத்துரு கொண்டு வருகிற எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டாது. அதாவது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, உங்களை ஒண்ணுமே செய்யாது அப்படிங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் எல்லாம் சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எப்படி சொல்லுங்க? ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. பிசாசு கொண்டு வருகிற வியாதி ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. கையை தட்டுங்க. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. சொல்லிக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான், பயப்படக்கூடாது. எல்லாத்தையும் அப்பா முன்னாடி எழுதி வச்சுட்டாரு. இன்னைக்கு அப்பா முன்னாடி எழுதி வச்சதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாரு கர்த்தர், வாதம் வரும்னு சொல்லிச்சு, கொள்ள நோய் வரும் ஏற்கனவே கர்த்தர் சொல்லிட்டாரு. இதை சொல்றாங்க. இதை சொன்னாலும் இதை சொல்லுங்க, அதுக்கெல்லாம் வரும் கடைசி காலத்துல. நானும் போன்னு சொல்ல எங்கேயுமே வரும்னு சொன்னாரு. அதுக்கெல்லாம் வரும்னு சொல்ல கர்த்தர் என்ன சொல்லி வச்சிருக்காரு? ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாருன்னு சொல்லி வச்சிருக்காரு.
மாட்டேன்னு கேட்கிறேன். கடைசி காலத்துல பிரதர் உத்தரவு வரும் பிரதர், நோய் கொள்ள நோய் வரும் பிரதர், எல்லாத்தையும் சாகடிக்க கல்லாம் கத்தாண்டே சொல்லி யார் பார்த்தாலும். அன்னைக்கு ஒரு அம்மா பார்க்குறேன், அந்த அம்மா சொல்றாங்க, அன்னைக்கு ஆண்டவன் சொல்லி சுத்தம் இதெல்லாம் நடக்கணும். நான் சொல்லிட்டு வந்தேன், அம்மா அது உனக்கு ஒன்றும் பண்ணாலும் சொல்லி வச்சுக்காருமான்னு சொல்லிட்டு வந்தேன். மக்களுக்கு இது ஏற்றுக்க முடியல. கொள்ளை நோயை கத்த அனுப்புவார், வாதை அனுப்புவார் சொல்லி வச்சு, ஆமாம் கரெக்டாக அது உங்களை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி வச்சுருக்காரு. அதை யாரும் சொல்ல மாட்டீங்க, அதை ஏற்றுக்க மாட்டீங்களே. நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஆமென். அல்லேலூயா. சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அன்பானவர்களே, யாரெல்லாம் அதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்களுக்கு சொல்றேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒரு வியாதியும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்றேன். பிசாசின் ஒரு வியாதியும் உங்களை சேதப்படுத்தாது. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உயிர்த்தெழுந்த கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். மரித்து மண்ணோடு மண்ணை மக்கி போன கடவுள் இல்லை. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தின் கூரை ஒழித்தவர்,